இன்னைக்கு எஸ்.ஜே சூர்யா சார் டாக்டர் ஆயிட்டாரு. அவருக்கு இன்னைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் அதாவது வில்லன் அப்படின்னாலே எஸ்.ஜே சூர்யா சார் தான் மைண்டுக்கு வருவாரு. ஏன்னா ஒரு கொடூரமான ஒரு புத்தி, ஒரு அரக்கனோட குணம் எல்லாமே அவர்கிட்ட பக்காவா இருக்கும். ஆனா அவர் சாதுவான ஒரு மனிதரா இருந்துட்டு அவருக்குள்ள இவ்வளவு பெரிய ஆக்ரோஷத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு ஒரு ஹீரோனா ஹீரோ. ஏன்னா வியாபாரி மாதிரி அவர் தான் படம் பண்ணுவாரு. இன்னொன்னு டானு, மார்க் ஆண்டனி, மாநாடு, மெர்சல் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்னாலும் அவர் தான் பண்ணுவாரு. அது எப்படி அவர் டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கிறாருன்னு யாருக்குமே கெஸ் பண்ண முடியாது. இன்னொன்று நெஞ்சம் மரப்பதில ஒரு சைக்கோ ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வில்லன் அப்படின்னு எடுத்தாலே எஸ்.ஜே சூர்யா சார் தான் மைண்டுக்கு வருவாரு. இன்னைக்கு அவருக்கு ஊக்கப்படுத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை, டாக்டர் பட்டம், டாக்டரேட் தான். அவருக்கு இந்த டாக்டர் பட்டம் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு டாக்டரா இருக்கிறவரு நாளைக்கு பொலிட்டீஷியனா எப்படி கலக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு கேம் சேஞ்சர் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கேம் சேஞ்சர்ல ஒரு பக்கா பொலிட்டிக்கல் லீடரா பண்றாரு. ஏன்னா ஒரு முதல்வன் படத்துல ரகுவரன் சார் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார்ல. முதல்வன்ல ரகுவரன் சாரோட வில்லன் ரோல் அனைவராலும் ரசிக்கப்பட்டுச்சு. அதை மிஞ்சுற மாதிரி இருக்குமான்றத என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஐசரி சார் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது, நேற்று வரைக்கும் டானா இருந்தவர் இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டாருன்றது ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. ஸோ எஸ்.ஜே சூர்யா சாரோட ஏன்னா வாலி, குஷி 2 படமும் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்ட படம். ஏன்னா ஒரு டைரக்டரா அவரை நிரூபிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு டைரக்டரா தான் இருந்தாரு. ஏன்னா அன்பே ஆறு உயிரையில அவர் இருக்கு ஆனா இல்லைன்னு ஒரு டைலாக் பேசுவாரு. இந்த இது இருக்கு ஆனா இல்ல, இருக்கிறத வேற மாதிரி இருக்கு, இருக்கிறத இன்னும் வேற வேற மாதிரி இருக்குன்னு பேசுவாரு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்காரு, நாளைக்கு இண்டஸ்ட்ரியில இருப்பாரு, நாளைக்கு அவர் இண்டஸ்ட்ரியில இருப்பாரு, இருந்துகிட்டே இருப்பாரு. இருக்கு ஆனா இல்லைன்னு இனிமே அவர் பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க எப்பயுமே இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க சார். இருக்கீங்க இருக்கீங்க இருப்பீங்க. நீங்க இருக்கு ஆனா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் மனசும் நீங்க தான் இருக்கீங்க. வில்லன் நினைச்சாலே உங்களை தான் அவங்க மைண்டுக்கு வர்றீங்க. நீங்க பல வில்லன் ரோல் பண்ணணும். நீங்க தமிழ் சினிமாவோட வில்லனாவே இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ரசிகர்களே இவரை வில்லனா தான் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இசை இசை படத்துல ஒரு வில்லன் ரோல் பண்ணிடுவாரு. நான் வில்லன் அப்படின்னு எடுத்தாலே இவர் தான் மைண்டுக்கு வருவாரு. சாருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பல ரோல்ஸை சொல்லலாம். அது சொல்ல 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 இவருக்கு அரக்கன்ற பட்டம் கொடுக்கப்பட்ட இந்த ரசிகர்களால இன்னைக்கு டாக்டர்னு ஏத்துக்கிட்டாங்க, நேத்து டான் ஏத்துக்கிட்டாங்க, நாளைக்கு என்னவா ஏத்துக்க போறாங்கன்றது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா முதல்வன் படத்துல ரகுவரன் சார் வில்லனா பண்ணியிருப்பாரு. அந்த ரோலை மிஞ்சுற மாதிரி இருக்குமான்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அப்புறம் விக்ரம் சாரோட வீரதீர சூரன்லையும் வில்லன் ரோல் பண்றாரு, விக்ரம் சாரோட வில்லனா பண்றாரு. ஏன்னா விக்ரம் சாரோட இன்னும் எஸ்.ஜே சூர்யா சார் நடிக்காம இருந்தாரு. ஸோ வீரதீர சூரன் மூலியமா அதுவும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ்.ஜே சார் கீப் ராக்கிங் சார். நீங்கள் ரோரிங் தான், ராக்கிங்ன்ற வேர்டை இனிமேல் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ரோர் பண்ணணும். இன்னும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் 50% தான். இனிமே தான் நிறைய நிறைய ரோல் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரோலுமே நச்சுன்னு இருக்கு, நறுக்குன்னு இருக்கு, அரக்கத்தனம் ஓவரா இருக்கு. அரக்கனாவே உங்களை ஏற்றுக்கிட்டான். நீங்கள் ஸ்க்ரீனில் பயமுறுத்துறீங்க எல்லாத்தையும், அதை என்ஜாய் பண்ண முடியுது. சைக்கா ரோல்னா அதை என்ஜாய் பண்ண முடியுது. ஏன்னா இசையில சைக்காட்டிக் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு, அதை யாராலையுமே பண்ணக்கூட முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த டைலாக்ல அவ்வளோ மெச்சூர்னஸ் தெரியும். அது அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அந்த படத்தை. அவர் தான் ஹீரோவாகவும் இருப்பாரு, அவர் தான் வில்லனாகவும் இருப்பார் அந்த படத்துல. ஸோ வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். கலக்குங்க சார். ஸோ எஸ்.ஜே சூர்யா சார் என்னைக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஆன்டகனிஸ்ட் ரோல்னு எடுத்தோம்னா அது எஸ்.ஜே சூர்யா சார் தான் கரெக்டாக இருப்பாரு அப்படின்றது என்னோட மைண்ட் செட். ஸோ எஸ்.ஜே சூர்யா சார் கலக்குங்க சார். நேற்று வரைக்கும் நீங்கள் கோலிவுட்டோட டானு, நேரிலிருந்து டாக்டரு, நாளைக்கு முதல்வன் ரகுவரன் சார் கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.